1/5/2026 சித்திரை மாதத்தின் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், அதிர்ஷ்டம் உண்டாகணும், கடன் தீரணும், பணம் சேரணும் அப்படின்னா இந்த ஒரு வேர் கிடைத்தால் போதும். இந்த வேர் இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில வந்து செடி கொடிகள் இருக்கிற பகுதியில தேடினீங்கன்னா எல்லா இடத்துலையும் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வேர் தான். இந்த வேருக்கு நிறைய சக்தி இருக்குங்க. ஜன விஷயம், தன விஷயம் இருக்கு. அதை மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீர்ப்பதற்குரிய கணவன் மனைவிக்குரிய வசிய சக்தியுமே இருக்குங்க. இந்த ஒரு வேரை நான் சொல்ற முறைப்படி உங்க பூஜைகளை வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி சித்திரகுப்தனையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுக்கு குலதெய்வத்தையும் நினைச்சு வேண்டினீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அற்புதமான வேர் என்னன்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த செடி உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த போன் அப்படியே கொண்டுட்டு உங்க வீட்டுக்கு வெளியில செடி கொடிகள் இருக்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னா குப்பை மேனி இலை. இந்த இலை எல்லா இடத்துலையும் பரவலா வந்து இருக்கு. அந்த இலை செடி அப்படி நீங்க மேல் டாப்ல கொஞ்சம் அதுல தண்ணி ஊத்திட்டு செடியை பிடுங்குனீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்துடும். ரொம்ப பெரிய செடியை பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சின்ன சின்ன செடியா இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா அதை ஈஸியாக பிடுங்கிடலாம். அதை எடுத்து அந்த வேரை தான் நம்ம முறைப்படி பூஜையில் வைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். பல சக்திகள் நிறைந்த இந்த குப்பை மீனி வேற எப்படி பிடுங்கணும்னு சொல்லிட்டேன். உங்க விரல் நகம் படக்கூடாது, கத்தியை வச்சு கரக்கரன்னு இருக்கக்கூடாது. நிறைய தண்ணி ஊத்துங்க. அந்த செடி இருக்கிற இடத்துல போய் நிறைய தண்ணி ஊத்திட்டு மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு உங்க வலது கையை வச்சு இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே தூக்குனீங்கன்னா வேரோட வந்துடும். அந்த வேரை எடுத்து நல்ல தண்ணியில், சுத்தமான தண்ணீரில் முதல்ல கழுவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றி சுத்தமாக கழுவிட்டு திருப்பி தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு அதில் நல்லா நிறக்க, உங்களுக்கு எவ்வளோ வேர் கிடச்சிருக்கோ, கொஞ்சமாக கிடச்சாலும் சரி, நிறைய கிடச்சிருந்தாலும் சரி, அதில் நல்லா நிறைய மஞ்சள் தூளை தடவிடுங்க. தடவிட்டு லேசாக காற்றுல காய வச்சிங்கனாலே சில நிமிடங்களில் அது காஞ்சிடும். காஞ்ச பிறகு அதை எடுத்து பூஜையை கொண்டுட்டு போகணும். ஒரு தட்டில் நவதானியங்களை பரப்பணும். இப்போ நவதானியங்கள் இல்லை அப்படின்னோடனே எனக்கு செடியெல்லாம் ஈஸியாக கிடச்சிருங்க, நவதானியங்கள் வாங்கினா அதுக்கு நான் ரொம்ப தூரம் போகணும், கடைகள் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் என்னென்ன தானியங்கள் இருக்கோ, உதாரணத்துக்கு அரிசி, துவரை, கொள்ளு, அது மாதிரி கோதுமை, இது மாதிரி என்னென்ன தானியங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ, மொச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு அது மேலே அந்த வேரை வச்சு அந்த வேருக்கு ஒரு குங்குமம் பொட்டு வச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ, வாசனை பூக்கள் இதாக இருந்தால் அதையும் அந்த வேர் மேலே வச்சுட்டு மனதார நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி வேண்டிட்டு அந்த வேரை தொட்டு கும்பிடுங்க. இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். இந்த வேரை வந்து புடுங்கிறது, அதாவது வேரை வந்து செடியிலேருந்து எடுக்கிறது நீங்கள் யமகண்டம் ராகு காலம் நேரம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தினாலும் எடுத்துக்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுல நிலவு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா, வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வானத்தில் நிலவு தெரிகிற நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் இந்த வேரை வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த வேரை இரவு ஃபுல்லாக, அதாவது பௌர்ணமி இரவு பூஜை அறையிலே இருக்கட்டும், அதன் பிறகு எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காதுங்க. மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த குப்பை மேனி வேரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். எப்போ உங்களுக்கு அந்த குப்பை மேனி வேர் கிடைச்சாலும் எடுத்து சுத்தப்படுத்தி பத்திரமா வச்சுக்கோங்க. இதை வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.